அதாவது பிக் பாஸ் தொடங்கி 100 நாட்கள் ஆகுது. அந்த 100 நாள் செலிப்ரேஷனை பிக் பாஸ் வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. எல்லாருமே போலி மகிழ்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, உண்மை மகிழ்ச்சி அப்படின்னு இருக்குது. போலி மகிழ்ச்சி அப்படின்னா என்னென்னா, நம்ம காசு ஒருத்தன் தருவான்னா அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நம்ம நடந்துக்கிறது, அது போலி மகிழ்ச்சி. உண்மையான மகிழ்ச்சினா நமக்கு பிடித்தவங்களோட நம்ம சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? அப்போ யாருமே கேள்விலாம் கேட்க முடியாது, ஏன்னா அது நம்மளுடைய இடம். அந்த மாதிரியான நிகழ்வில் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ அமித்தை தவிர்த்து வேறு யாரும் இதை சொல்லலை. அமித் அவர் சொல்கிறார், அவருக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கு போல இருக்கு. அதாவது பிக் பாஸ் வீட்டில் 100 நாள், கண்டிப்பாக இந்த 100வது நாளில் பாருவும் கமருதினும் இந்த வீட்டில் இருக்க வேண்டியவர்கள். எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்க அதிலிருந்து அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது என்ன இதுக்கு எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் வார்த்தை இல்லை. ஆனால் அவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்திருக்கணும், நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேமரா கிட்ட பேசுகிறாருங்க. இதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த கட்ஸே ஒரு திவாகருக்கு இருந்தது, வியன்னாவுக்கு இருந்தது, அடுத்தது அமித் கிட்ட தான் இருக்குது. மற்ற எல்லாருமே அந்த அன்பு கேங்குன்னு சொல்கிறாங்களா, அன்பு கேங்குனாலே என்னன்னா தனக்கு சாதகமானவன் நல்லா இருக்கணுங்கிறது அன்பு கேங் இல்லைங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் அன்பு கேங். அதனால தான் அந்த அன்பு கேங்கெல்லாம் மக்கள் வெறுக்கிறாங்க. அந்த அன்பு கேங்லேருந்து யாருமே ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அன்பு கேங்கில் 2 நபர்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும், சபரி அண்ட் விக்ரம். அரோராவையும் அவங்க சேர்த்துக்கிட்டானுங்க. அதனால மூன்றுமே முழுகும் கப்பல் தான். திவ்யா அந்த கேங், அவங்க எந்த கேங்லேயும் சேராததும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த அமித் வெளியில் பாரு கமருதீனை பற்றி ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் ஒரு விமர்சனம் கொடுத்தார். ஆனால் உள்ளே போய் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அவங்க இவர் மேலே உண்மையான அன்பை வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் அன்பு வைப்பது போல் நடிப்பவர்கள். அந்த ரியல் தெரியுங்க. சில பேர் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் ரியலாக இருக்கும் பொழுது அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்பார்க் தெரியும். பாரும் கமருதீனும் உண்மையாகவே அமித் மேலே அன்பு வச்சுருந்தாங்கங்கிறத இப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு.